ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து நான் ஷார்ட் வீடியோ போட்டுருப்பேன். நேற்று லாங் வீடியோ போட முடியல. உங்களுக்கு தான் தெரியும் மொபைல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆனவங்க, என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க இருக்கும், என்கிட்ட பர்சனலாக பேசுகிறவங்க எல்லாமே எனக்கு வந்து யூடியூப்பை பார்த்து நிறைய இதெல்லாம் சென்ட் பண்ணிங்க. இது பார்த்து இது பண்ண ஜெயா கரெக்டாக இருக்கும், வைரஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் அது எல்லாமே பண்ணி பார்த்தோம், ஒன்றும் முடியல. உண்மையான ரீசன் என்னன்னே தெரியல. கேமரா உடஞ்சிருக்கா, அதனாலேயே பாப்பா தூக்கி போட்டதுனால அதனாலேயா இதை என்ன ஒன்றுமே தெரியல. சரி, இப்போது அதை பற்றி நம்ம வச்சு அதை பற்றி நம்ம நினச்சி நம்மே ஒரு இதாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இங்கே வேடச்சந்தில் இருக்கலாம் மகா, எனக்கு வந்து அவள் ஃப்ரெண்டுமே அதுக்கப்புறம் அக்கான்னு தான் கூப்பிடுவா. நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரி, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான். தம்பிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, எல்லாமே தம்பிக்காண்டி நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிங்க. தம்பி நல்லா படிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நோய் நொடி இல்லாமல் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பிக்கு வந்து 2 வயசு ஆகுது, 2வது பர்த்டே. தம்பி பேர் வந்து மகதீரன். அது வந்து 2வது வயசு பர்த்டே. நானுமே உனக்கு விஷ் பண்ணிக்கிறோம், நீ ஹாப்பியாக இருக்கணும் சொல்லும், எப்பவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். அதேமாரி என்னோட நாத்தனார் பையனுக்குமே இன்றைக்கி பர்த்டே, அவனுக்குமே இன்றைக்கி பர்த்டே. அவன் பேர் வந்து மகேஷ்குமார். அவனுக்குமே இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அக்கா பையனை. அவனுக்குமே இன்றைக்கி பர்த்டே. அவனுக்கு வேண்டி நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மகேஷ், நீ என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். 2 பேருக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி யாராருக்கெல்லாம் அன்றைக்கி வந்து பர்த்டே அப்புறம் கல்யாணம் நாள் இருக்கா அவங்க எல்லாருக்கும் நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சு இந்த கமெண்ட்டை நான் சொல்லியே ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கி, இது ஒரு பாடமாகவும் எனக்கு இந்த கமெண்ட் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகும். நான் சொல்ல வேணாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது எனக்கு சொல்லி ஆகும். உள் மனசு உறுத்திக்கிட்டே வச்சு, சொல்லிவிட்டு சொல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ நான் சொல்ல போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னா, உனக்கு வந்து எனக்கு வந்து இந்த மூஞ்சிலாம் வச்சுக்கிட்டு வீடியோ போடுவே யார் பார்க்குறா உனக்கு, அது இந்திக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வீடியோ போடுற, உனக்கு என்ன இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அது என்னோடய பர்சனல், ஓகேவா? நான் யாரை கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னோடய வீடியோ நீங்கள் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் போயிட்டே இருக்காங்க. என்னை பார்த்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு இருக்காங்க. அந்த நல்ல உள்ளவங்க மட்டும் எனக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பக்கத்து அந்த அண்ணா இருக்காங்களா, அந்த அண்ணா மொபைல் வாங்கி கொஞ்சம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கம்பெனி சுற்றி காட்டுறேன். கம்பெனிக்குள்ளெலாம் போல் ஒரு மாதிரி ஈவினிங் டு நைட் விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேன்டீன் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு சண்டே இல்லை, இன்றைக்கி சண்டே வந்து கேன்டீனில் வந்து நார்மலாகவே சண்டே அன்றைக்கினா சிக்கன் தான் பண்ணுவாங்க. எல்லோரும் கம்பெனிலுமே சண்டேலாம் சிக்கன் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கேயுமே சிக்கன் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சமைச்சி முடிச்சுட்டாங்க. இங்கே பாரு, அவங்களுமே சமைச்சி முடிச்சுட்டாங்க. குழம்பு வந்து இப்போ கொதிக்க விட்டுறாங்க. நான் தான் கையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருந்தேன். சாப்பாடுமே அவங்க ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. சிக்கன் குழம்பு தான். இருமா வர ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு சாப்பாடு பண்ணி வச்சுருக்காங்களா. இப்போ வந்து கேஸ் வந்து முடிஞ்சிருச்சுல்ல, எல்லா இடத்துலையுமே இப்போ கேஸ் பிரச்சனையாக இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ வந்து விறகடுதல் தான் இன்றைக்கி சமைச்சிக்கிறாங்களே. வெளியில் போய் காட்டுறவாங்க. இது வந்து கேன்டீன் பின்னாடி இருக்கிற விறகடுப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அண்ணா வந்து எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு அவங்க வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த விறகடுப்பு தான் சமைக்கிறாங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் பிரச்சனை எல்லா சைட்லேயுமே இருக்குது. எல்லாருக்காண்டி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே சீக்கிரமாகவே கேஸ் கிடைக்கணும், எல்லாம் இதாக இருக்கணும். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கேஸ் இல்லைனாலும் விறகு வச்சு சமைச்சிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கேஸ் இல்லாமல் சமைக்கிறதுக்கு. எல்லாருக்கும் சீக்கிரமாக கிடைக்கிற சொல்ல கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த சைடு பார்த்துருப்பீங்க இல்லை, எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. காய்கறி இல்லை, அது வந்து பூசணிக்காய். அவங்க அப்படியே சமைச்சிட்டு அந்த விதையை தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த முளைஞ்சி அங்கே வந்துருந்துச்சு. தக்காளிலாம் முளைஞ்சிச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒடிசாலாம் அந்த கீரைலாம் பறித்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் யாரும் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்குது. அதில் 2-3 பறவைக்காலாம் இருந்துச்சு. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சரி சும்மா ரவுண்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ போகிறாங்களா இந்த ஆண்டி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. பக்கத்து வீட்டில் நல்லாவே பேசுவாங்க. பாப்பாக்கிட்டே இருக்கட்டும், எதார்கிட்டே இருக்கட்டும், நல்லாவே பேசி அங்கிட்ட நல்லா பேசுவாங்களே. பாப்பாவை கேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகே, இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சரி எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா,
கம்பெனி உள்ளே போகாமல் கம்பெனி ஃபுல்லாக ஒரு ரவுண்டிங் பண்ணி சுற்றி பார்க்கலாம், எங்கள் ஃபேமிலி ரூம்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போக போகிறோம். நானும் பாப்பாவும் கிளம்பிட்ட போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இவ பேர் லக்ஷ்மி, இவளுமே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நீ வந்தால் இவளும் வருவா இவனும் வருவா, 2 பேருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டாரு, இங்கே வா டீ போட்டு கொடுத்துட்டு நீ போ எனக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க 2 பேரும் வச்சு கொஞ்சம் பேசி விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்க நமக்கு எப்படி தெரியும். அப்புறம் அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நான் டீ தான் போட போகிறோம். டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இது நம்மள ஃபோன் பார்க்குறது, நான் வீடியோ எடுக்கிற அந்த அண்ணா ஃபோனு. இப்போ நான் டீ தான் போட போகிறேன் பாருங்கள். பால் காய்ச்சி வச்சுருந்தேன், திரும்பி இன்னொரு டைம் நான் காய்ச்சறேன். ஏன்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் அதுக்காண்டின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன். கொஞ்சமாக இருக்கிற பாத்திரம் தானே, அதனால் எல்லாம் பாத்திரமும் நான் விளக்கி வச்சுட்டேன். பார்த்திங்களா, எப்படியும் ஒரு 2 பிளேட்டு, அதுக்கப்புறம் 2 வடை சட்டி, அப்புறம் அவங்க டிஃபன் பாக்ஸு, ஒரு சின்ன குழம்பு பாத்திரம், அந்த மாதிரி தான், நிறைய இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே நான் காலையிலே க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸு தனியாகவும் அவங்க ட்ரெஸ் தனியாகவும் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா ட்ரெஸ் எல்லாமே இந்த பேக்கில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா பாப்பா ட்ரெஸ் கொஞ்சம் நிறையா இருக்கா, அங்கேயும் அந்த கயிறு கட்டியுமே போட முடியல, எல்லாம் கீழே விழுந்துட்டுல. அதுக்காண்டி நான் பாப்பா ட்ரெஸ் மேலே எடுத்து வச்சுட்டேன். அந்த பேக்லேயும் நல்லாயிருக்கும். அவள் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு போட்டுக்கிட்டு திரும்பி க்ளீன் பண்ணி அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாலுமே நல்லா காய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் டீ இல்லை காஃபி தான் அன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். நான் டீ இப்போ குடிக்கிறது அவ்வளோ இது பண்ணிட்டேன். காஃபி தான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். நல்லா இருக்கேன், நான் ப்ரூ காஃபி தான் குடிக்கிறேன், நல்லா இருக்கேன் எனக்குமே குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அவங்களுக்குமே ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுக்குறோம். ஊற்றி முடிச்சுட்டு நாங்களுமே 2 பேருமே டீ குடிச்சு நான் அவங்கக்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷம் இரு நானும் வரோம் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டீ குடித்த பாத்திரத்தை எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு கழுவிட்டு நாங்கள் இப்போ கிளம்பி போகிறோம். அவங்க என் கூட வர மாட்டாங்க, மாமியார் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க நினச்சிக்க வேண்டாம், பனியன் போட்டிருக்காங்க. ரொம்ப வெயில் அனலீசுகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்காண்டி தான் அவங்க பனியனோட வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வராங்க பார்த்திங்களா, இவங்க கம்பெனிக்கு டீ எடுத்துகிட்டு போக வராங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் மரம் இருந்துச்சு. அம்மா வீட்லேயும் மாதுளம்பழம் மரம் இருக்குது பார்த்தியா, அது சின்னதுலேயே நல்லா பழுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நாட்டு மாதுளம்பழம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு சரி வாங்க போகலாம். ஹஸ்பண்ட் எங்களை பாதிலே கழட்டி விட்டு அவர் போயிட்டார். நீ மட்டும் போயிட்டு வா, நான் அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு பின்னாடி சைடு தான் இது நான் போயிருந்தேன்னா. அங்கே எல்லாமே ஃபேமிலியில் அங்கே இருக்கிறவங்க எல்லா மெம்பர்ஸுமே பீகார் மட்டும்தான் இருக்காங்க. நிறைய பீகார் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்களே. எப்படி சொல்கிறேன்னா ஒரு கிராமம் மாதிரி இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாக, நிறைய பேர் இருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அங்கேயும் அவங்க தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சொரக்காய், இந்த மாதிரி விவசாயம் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வெஜிடபிள்லாம் வாங்கி அவங்க சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் இது பண்ணுற வெஜிடபிள்லாம் நான் அதுக்கு மேலே நான் போகலை. சரி பாப்பாவை தூக்கிட்டு போகணும், எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டைம் நான் போகல உள்ளார. அதுக்கப்புறம் பாதிலே வீடியோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரூம் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். பாப்பாவை தூக்கிக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ தூரம் பக்கத்தில் இந்த கம்பெனி ஸ்டெப்பு தானே, அங்கே போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே ஏறிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பக்குன்னு இருந்துச்சு. எந்த ஒரு படபடப்பு இருக்குள்ள அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கிட்ட நான் உள்ளெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது, உள்ளெல்லாம் மொபைல் அலோடெலாம் இல்லை, யூஸ் பண்ண முடியாது. இந்த வெளியில் மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பாதி தூரம் போயிருந்தேன். நிறைய பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் மறந்தாங்க, நிறையா இருந்துச்சு. இப்படி பழுத்து நிறைய சூப்பராக இருந்துச்சு. நானுமே போயிட்டு ஒரு 2 சப்போட்டா பழம் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா எடுத்து நானுமே சாப்பிட்டோம். நிறைய சப்போட்டா பழம் எவ்வளோ தண்டரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி நீட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானுமே கம்பெனிக்கு போயிட்டு உள்ளெல்லாம் போக முடியலைங்க. நாங்கள் சாருங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் உள்ளே போகலை, பாதி வெளியில் மட்டும் நிறையா வீடியோக்கு லைட்டாக தான் வீடியோ எடுத்தேன். அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். வரதுக்காட்டி ஃபுல்லாக ஏறிடுச்சு பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் மாமியார் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அம்மா கால் பண்ணாங்க. அம்மா கிட்டே பேசிவிட்டு சரி எந்திரிச்சு வா, அழுவ கூட எந்திரிச்சு, அழுவாமல் எந்திரிச்சு வா, அழுவக்கூடாது, எந்திரிச்சு வா. சரி வா. நடந்துக்கிட்டே வர டக்குன்னு கீழே வந்துட்டு அழுகுறா. இங்கே பாரு, பாய் சொல்லு, எல்லாருக்கும் பாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு. நீ சொல்லு, எப்போ சொல்லுவேன்? ஹாய் சொல்லு, பாய் சொல்லு. சரி
பசிக்குதா அம்மா தோடு போட கூடாது. சரி பசிக்குதா? சாப்பிட்றியா தோடு. சரி எந்திரி ஆமாம் சாப்பாடு போட்டு தரேன். சாப்பிட்றியா ஓகே. இவளுக்கு நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல் இருக்கும். இவங்க சொன்னாங்க கேன்டீனில் போய் சிக்கன் குழம்புல சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொன்னாங்க. அவன் சொன்னோம். அவங்க அப்பாவும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தாங்க. குளிச்சுட்டு வந்து சட்டை போட்டுருக்காங்களா. இதை வந்து அவங்க அப்பாவை தூக்குன்னு தூக்காத. அவங்க அப்பாவை தூக்குன்னு சொல்லி எப்படி பண்ணுறா பாருங்க. தூக்காத கோவம் வந்து அடிச்சிட்டு போறா. தூக்கிட்டாங்க. எங்க போறீங்க ரெண்டு பேரும்? நான் தான் ஹைட்டா இருக்கனே உங்களோட. எங்க போறோம் நம்ம இப்ப? சரி நாங்கள் போய் கேன்டீனில் சிக்கன் குழம்பு சாப்பிட்டு வரோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து 11:30 மணி. எழுந்திரிச்சிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்களா, எழுந்திரிச்சு அவங்க கூட இருந்து நானும் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒத்த காதில் தோடு இருக்கு, ஒத்த காதில் தோடு இல்லை. அந்த மாதிரி பாப்பா பிடிச்சி பிடிங்க விட்டுட்டா. ஏன்னா திட்டுவார். சாப்பிட்டு ரூமில் தூங்குறல்ல, என்னை எழுப்பி விடுன்னுவார். எழுப்பி விட்டாச்சு. கிளம்பிட்டு இருக்காரு. டீ போட்டு வச்சா குடிச்சு முடிச்சிட்டாங்க. சாப்பாடு பேக் பண்ணியாச்சு. கூட அப்பா தான் ஷிஃப்ட்டுக்கு போகிற. நைட்டில் தூங்க விட மாட்டாங்கன்னா பொண்ணுமே சேமு பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கையில் தான் வச்சுருக்காங்க. சார் ரெடி ஆகிட்டா இருக்கலாம். பாய் போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு பாய் சொல்லு. எந்திரிச்சு பாப்பா உடிச்சு உச்சு பை 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 பை. அப்பதான் கண்ணு டைட்டா மூடுறா. போயிட்டு வா, தூங்கு, எந்திரிக்க மாட்டா. பை 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 சொல்லு. பை பை சொல்லு. டயர்டா இருக்கறாங்க தூக்கத்துல. பை பை சொல்லு. பை போயிட்டு வா. பை. அப்பா போயிடுச்சு சாமியா. அப்பா வேலைக்கு போயிடுச்சு. நம்ம தூங்கலாமா? சரி நம்ம தூங்கலாமா? சட்டை போட்டு விடலன்னா ரொம்ப வெக்கையாக இருக்கா உள்ளார. ஃபேன் ஓடுது, இருந்தாலும் அந்த வெக்கை தாங்க முடியல. நிறையா வெக்கையாக இருக்குது. அதனால் ஃபேனை ஆஃப் பண்ணி சாரி பாப்பாவுக்கு மட்டும் சட்டையை ரிமூவ் பண்ணி விட்டோம். சரி நாங்கள் போய் தூங்க போகிறோம். குட் நைட், பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இன்னையோட இந்த விளாக் முடிஞ்சு. வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நைட்டு வந்து சிக்கன் குழம்பு தான் சாப்பிட்டோம். அவங்களுக்காண்டி கொஞ்சமாக வந்து பீன்ஸும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு மாதிரி வறுத்து ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி லைட்டாக பேஸ்ட்டு கிரேவி மாதிரி நான் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா அந்த நைட்டு சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது, நைட்டு ஸ்மெல் வந்துடும். அதுக்காண்டி அவங்களுக்கு அதான் பண்ணி கொடுத்து அவங்களுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க டியூட்டிக்கு. அதுக்கப்புறம் அவங்க காலையில் வருவாங்க. நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் விலாகில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஃபோன் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எல்லாருக்கும் குட் நைட். தூங்குங்க. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது கரெக்டாக. எல்லாமே வேலைக்கு ஓடுறாங்க.